ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பண்ணி பார்க்குறீங்களா? ஆமாங்க, சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம பூண்டை இடித்து வச்சுட்டாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஸ்கூலில் இன்றைக்கி லீவ் இல்லையா? வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் வேறு தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சு மண் பாத்திரத்தை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சுங்க வேலையை பார்த்துட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டோங்க எண்ணெயில். இதோடு சேர்த்து இடித்த பூண்டு போட்டுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கிரேவியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்ல டார்க்காக திக்கு கிரேவியாக வேணும்னு கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை கிரேவியாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதோடு சேர்த்து இடித்து வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் மீன் குழம்பு வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவும் மாங்காய் போட்டு வைப்பாங்க. அடுத்த நாள் சூடு பண்ண சுண்டி போயிடும், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டார்க்காக திக்கான கிரேவியாக வேணும்னு கேட்குறதுனால இன்றைக்கி அப்படி செய்யலாமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னுறவுலாம் வதங்கினதுக்கப்புறங்க அதோடு சேர்த்து வெந்தயப்பொடி ஆட் பண்ணிட்டேன். வெந்தயப்பொடி இன்னும் நிறையாவே போடலாங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு வெந்தயப்பொடி போட்டால் அவ்வளோ நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட நறுக்கி வச்ச 4 தக்காளி ஆட் பண்ணிவிட்டேங்க. தக்காளி அதிகமாக போடுறதுனால தான் கிரேவி நல்லா திக்னஸாக வரும். அதனால் தக்காளி அதிகமாக போட்டேன். அது இல்லாமல் புளிப்பு அது செய்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பு. இதோட தேவையான அளவு உப்புத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுங்க. தக்காளி தண்ணியிலேயே இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வருது எண்ணெய். இந்த சமயத்தில் திக்காக கரைச்சி வச்சா புளி ஆட் பண்ணிட்டேங்க. ஏன்னா புளி வந்து அதிகமாக போட்டாலும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் வரும். புளி நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிட்டேன். நமக்கு கிரேவியாக தானே வேணும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா அந்த கிரேவியெல்லாம் கொதிஞ்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ரொம்ப கம்மியான அடுப்பு எரிஞ்சால் போதுங்க. ரொம்ப பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆகும். மண் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப ஹீட் வரும். அதனால் கம்மியான சூட்டில் வேக வச்சா போதும். அதனால் குட்டி குட்டி கட்டைகளை மட்டும் வச்சு எரிச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு கிரேவி நல்லா திக்காகிடுச்சுங்க. கொத்தமல்லி இது தூவியாச்சு. இந்த சமயத்தில் அடுப்பில் இருக்கக்கூடிய விறகெல்லாம் இழுத்து அணைச்சிட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டோம்னா இந்த மீன் நல்லா முழுமையாக நல்லா வெந்துடும், நல்லா கிரேவியாக வந்துடுங்க. இப்போ சாப்பாடுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். ரேஷனில் இந்த தடவை நல்ல அரிசியாக போட்டிருந்தாங்க, வாங்கி சமைச்சாச்சு. இந்த மீன் குழம்புக்கு ரேஷன் அரிசி ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.